18/8/96 10:25 AM திருப்பத்தூர்னு ஒரு இடம் இருக்கா. என் பையனுக்கு எந்த வயதில் எந்த புக்தியில் திருமணம் நடக்கும், குரு தசை எப்படி இருக்கும்? பையனுக்கு 29 வயசு ஆச்சு. அப்ப இன்னும் கல்யாணம் ஆகலைன்னா ராசி லக்னத்துக்கு 2, 7, 8ஆம் இடத்தோட சனி செவ்வாய் ராகு அமைப்புகள் இருக்கு. எந்த புக்தியில் திருமணம் நடக்கும்? கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம். சரி, இந்த இடத்துல ஜாதகத்துல குரு 11ஆம் பாவகம் வலுத்திருக்கு, அதை கருத்துல கொள்ளணும். ராசிக்கு 7ல சனி இருக்கு, அதையும் கருத்துல கொள்ளணும். சரி, இந்த இடத்துல 11ஆம் பாவகம் சற்று வலுத்திருக்கக்கூடிய அமைப்புங்க. ராசிக்கு 7, ராசியில சனி ராகு சனியோட தொடர்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கா. இதுக்கப்புறம் தசாபுத்திக்கு வந்துடணும். சரி, தசாபுத்தியில எங்கெங்க குரு தசை நடக்குது, குரு தசை எப்படி இருக்கும்? சும்மா கேட்குறீங்களா? ராகு தசையில சந்திரன் புத்தி, ராகு தசையில சந்திரன் புத்தி நடந்துகிட்டு இருக்கு. ராகு தசையில அடுத்து செவ்வாய் புத்தி. ராகு தசையில் சந்திரன் புத்தி ஒரே நேரத்துல ஒளி இல்லாத சந்திரனாகி சனியுடைய செவ்வாயுடைய கடுமையான பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல ராகு தசையில இந்த புத்தி கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க. அவருக்கும் நல்லா இருக்காது. தாய்வழி அமைப்புகளில் அம்மாவுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற விஷயம். தொழில்களிலெல்லாம் இறக்கி விட்றாதீங்க. தொழிலெலாம் கொஞ்சம் டல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, குரு தசையில் நல்லதை எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக குரு வந்து 6ஆம் அதிபதியாக இல்லாமல், ஆனால் அந்த இடத்துல அஷ்டம சனி நேரத்தில் தசாநாதன் நெகட்டிவ் வேலையை செய்வார். குருவுக்குமே ஒரே நேரத்தில் சனியினுடைய செவ்வாயுடைய தொடர்புகள் வருது அப்படின்னு சொல்லிடலாம். இந்த இடத்துல சனியின் 10ஆம் பார்வையும் செவ்வாயினுடைய 7ஆம் பார்வையும் இந்த இவருக்கு இருக்குது. சார், அஷ்டம சனி வரப்போகுது. இந்த இடத்துல சில ஒரு மாதிரியான விஷயங்கள். துலாம் லக்னம் இந்த ஜாதகத்துல நீங்க பாத்தீங்கன்னா சனி செவ்வாயோட தொடர்புலேயே சந்திரன் ராகு இவர் இருக்கிறாரு. அதுல இப்ப கரண்ட்லி நடக்கிற ராகு தசையில சந்திரன் புத்தி கொஞ்சம் சரியா இல்லைங்க. ஓகேங்களா? ராகு தசை சந்திரன் புத்தி இந்த ஜூன் மாசத்துல இருந்து அவருடைய மனம் சார்ந்த அமைப்புகளே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற விஷயம் தான். சரி, இந்த இடத்துல செவ்வாய் இவருடைய 7ஆம் அதிபதி. செவ்வாய் 7ஆம் அதிபதி குருவின் பார்வையில் இருக்காரு. செவ்வாய் தான் சுக்கரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய 7ஆம் அதிபதி குருவின் பார்வையில். இந்த ஜாதகத்துல ஒரு விஷயம் என்னன்னா, குரு சுக்கரன் தொடர்பில் இருக்கிறவர் இவர் தான். யாரு? செவ்வாய் தான். செவ்வாயோட அமைப்புகள்ல ராகு தசையில செவ்வாய் புத்தியில திருமண அமைப்புகள் வரும். ஆனாலும் கவனமா இருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அடுத்து வரக்கூடிய அஷ்டம சனி, கூடவே வரக்கூடிய குரு தசை, இதெல்லாம் லக்னத்துக்கு ஒரு மாதிரியான அமைப்புகளை கொடுத்து கூடுதலாக, ஓகேங்களா, இன்னும் சொல்லிடலாம். குரு தசையில அடுத்து வரக்கூடிய சனி புத்தி, சனி 7ஆம் இடத்துல இருந்து வருவார். சனி தசை புதன் புத்தி. குரு தசையில வரக்கூடிய புதன் புத்தி 2032 ஆகஸ்டுக்கு பிறகு உங்க பையன் நல்ல திருமண வாழ்க்கையில இருப்பாரு. ஏன்னா அவர் 11ஆம் இடத்துல குருவின் பார்வையில சனி செவ்வாய் ராகுவின் தொடர்பு இல்லாம இருக்கிற காரணத்தினால. இது ஏன் சொல்றேன்னு ஜோசியம் புரிஞ்சவங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஆனால் ராகு தசையில செவ்வாய் புத்தியில திருமண அமைப்புகளோ ஒரு மாதிரியான உறவுகள் அமைப்புகளோ இந்த ஜாதகத்துக்கு அமையும் சார். சரிங்களா?